சார்ந்த அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய தமிழகத்தின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களோடும் கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. மதியம்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சிறப்பை பதிவு செய்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முடித்தோம். அகத்தியனை கண்ட மண், தொல்காப்பியனை கண்ட மண், வள்ளுவனை கண்ட மண், அதங்கோட்டு ஆசானை கண்ட மண், இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த மண்ணிலே செய்குத்தம்பி பாவலர் என்ற ஒரு சதாவதானி இருந்தார். எதை நீங்கள் நோக்கி செல்கிறீர்களோ அதை பற்றி உடனடியாக உங்களுடைய கேள்விகளுக்கோ உங்களுடைய வினாக்களுக்கோ விடை தரக்கூடிய ஆகச் சிறந்த ஒரு அறிவாளியாக திகழ்ந்தவர் செய்குத்தம்பி பாவலர். இந்த விழாவினுடைய சிறப்பை, பத்மநாபபுரம் மாவட்டத்தினுடைய சிறப்பை, இந்த மண் எந்த விதத்திலே உயர்ந்து நிற்கிறது என்பதை பற்றி எல்லாம் வழக்கறிஞர் ஜவஹர் ஒரு அற்புதமான ஒரு அறிமுக உரையை இங்கே வழங்கினார். உலக இலக்கியத்திலே ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்கிறது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இலக்கியத்தின் ஆகச் சிறந்த சாதாரணமான ஒரு பகுதியே ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்பதுதான். ஆனால் 400 வருடங்களை மட்டுமே தொட்டு நிற்கக்கூடிய ஆங்கில இலக்கியமும் பிற அயல்நாட்டு இலக்கியங்களும் அந்த துறையை சார்ந்து தமக்கான படைப்பை தந்து நோபல் பரிசுகளும் உலகத்தின் உன்னதமான பரிசுகளும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், தக்கலையிலே இருக்கக்கூடிய ஒலியுல்லா தர்காவின் வீர் முகமது ஞான புகழ்ச்சி என்ற ஒரு நூலை யாத்திருக்கிறார். 10,368 பாடல்கள், 6 காண்டங்கள், 118 பகுதிகளாக கம்பராமாயணம் எழுதப்பட்டது. 10,368 பாடல்கள், 6 காண்டங்கள், 118 பகுதிகள். உலகத்தின் உன்னதமான தமிழ் இலக்கியமாக அனைவராலும் அறியப்பட்ட அந்த கம்பராமாயணத்தை விஞ்சக்கூடிய விதத்திலே 18,000 பாடல்களை தந்து ஞான புகழ்ச்சி என்ற தலைப்பிட்டு அதை இந்த மண்ணிற்காக வழங்கிய ஆகச் சிறந்த ஒரு படைப்பாளி வீர் முகமது தோன்றிய மண் இந்த மண். ஒலியுல்லா தர்கா என்று தக்கலையிலே அறியப்படக்கூடிய அந்த தர்காவினுடைய சூத்திரதாரியும் அவர்தான். தன்னை இழந்துவிட்ட, தனக்கான வாரிசை இழந்துவிடக் கூடும் என்கிற பயத்திலே இருந்த மன்னனுக்கு அறிவுறுத்தி, அறத்தோடு பொருள் ஈட்டினால் இன்பம், இன்பம் உன்னை வீடு வேறு அடைய தகும் என்கிற ஒரு விதத்திலே அவருடைய மனதை சரிபடுத்திய காரணத்தினால் வீர் முகமது அவர்களை தனது ஞான தந்தையாக அந்த மன்னன் ஏற்றார். இந்த ஞானத்தை வாரி வழங்கிய இந்த மண்ணிற்கான சிறப்பு அம்சம் அதுதான். இது மதங்களை கடந்து, மதம் ஆச்சரியங்களை கடந்து, இதுதான் எனது அடையாளம் என்பதை அகற்றிவிட்டு தன்னை மட்டுமே உணரக்கூடிய ஒரு பயணத்தை எடுத்து செல்லுங்கள் என்று உலகத்தில் எந்த இலக்கியமும் மரபூல்களும் தராத விதத்திலே தந்த மண் இந்த மண். அதனால்தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு லத்தீன் மொழியிலே எழுதப்பட்ட படைப்புகளாகட்டும், சீனத்தினுடைய ஆகச் சிறந்த பழைய படைப்புகளாகட்டும், அவை யாவையுமே அறத்தை வலியுறுத்தக்கூடியதாக அமைந்தது. அறத்திற்கு அன்பு சால்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அதுவே துணை என்று எழுதினார் வள்ளுவர். இந்த குறட்பாவிற்கு என்ன அர்த்தம் என்றால், அறத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அன்பை சார்ந்து இயங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அறம் என்பது நியாயமாக உண்மையாக நடந்து கொள்வது. மரம் என்பது வீரம். மரம் என்பது வீரம். மரத்திற்கும் அதுவே துணை என்று எழுதிய ஒரே இலக்கியம் உலகத்திலேயே தமிழ் இலக்கியமான திருக்குறள் மட்டும்தான். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, all is good for war and love என்பது அந்த பழமொழி. இந்த பழமொழியை வைத்து உங்களுக்கு ஒரு பாடலை சொல்லி ஏன் நீதித்துறை சிறக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். all is good for war and love என்கிற அந்த ஆங்கில பழமொழி சொல்கிறது,
போரிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த உபாயத்தை வேண்டுமானாலும் நீங்கள் கடைபிடிக்கலாம். உங்களுடைய நோக்கம் போரிலே வெற்றி பெறுவது. காதலிலே வெல்ல வேண்டும் என்றாலும் எந்த உபாயத்தை வேண்டுமானாலும் நீங்கள் கடைபிடிக்கலாம். ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். போரிலே வெற்றி பெறுவது உங்களுக்கான தரத்தை உயர்த்துவது, காதலிலே வெற்றி பெறுவது உங்கள் வாழ்க்கையை அமைப்பது. அதனால் எந்த உபாயத்தை கடைபிடித்து வேண்டுமானாலும் நீங்கள் அதை செய்யலாம் என்று சொல்கிறது ஆங்கில பழமொழி. இது எழுதப்பட்டு 200 ஆண்டுகள் தான் இருக்கும் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணை சார்ந்த ஒரு புலவன் சொன்னான், ஆவும் ஆனின பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புலம் வாழும் பெரியோர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்வீன் என்று அறத்தாறு நுவலும் புட்கை என்பது அந்த பாடல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழிலே எழுதப்பட்ட பாடல். அந்த பாடலின் பொருள், ஆவும் ஆனின பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர் மின் என்றால், ஆணிரைகளை பசுக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வயது முதிர்ந்தோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறுதி காலத்திலே இறந்ததற்கு பின்னர் ஈமக்கிரியைகளை நடத்தக்கூடிய குழந்தைகளை பெறாத முதியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் ஏன் செய்ய வேண்டும் என்றால், குறிவைத்தால் தவறாத எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்வின், உங்கள் நாட்டை தாக்குவதற்காக நான் படையெடுத்து வருகிறேன், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவர்களை எல்லாம் காத்து நிற்க வேண்டிய கடமை அந்த நாட்டின் அரசனுக்கு இருக்கிறது என்று சொல்லி, எதிரியை அழிப்பதில் கூட அறத்தை கடைபிடித்த சிந்தனை மிக்க மண் இந்த மண். அந்த மண்ணிலே எப்படி நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து, தமிழகத்தின் அற்புதமான படைப்புகளிலே எழுந்து நின்ற நீதி சார்ந்த விஷயங்களை, இப்படித்தான் நீதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் உங்களுக்கான மனமாச்சரியங்களை நீங்கள் நீக்க வேண்டும். நீக்கினால் உங்கள் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களைப் போலவே உங்களுக்கு தெரிவார்கள். அதன் அடுத்த கட்டம், நீங்கள் உங்களை இழந்து அனைவரும் உங்களுக்கு சமமானவர்களாக அறியப்படுவீர்கள். அப்படி அறிந்தால் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இரையாக உங்களுக்கு தெரிவார்கள். நீங்கள் இரையாக மாறுவதால் என்று சொல்லி தந்தது இந்த மண்.